அனைவருக்கும் வணக்கம். இந்த எம்இஸில் வந்து எஸ்சி பிள்ளைங்க, எம்பிசி பிள்ளைங்க, அதுபோல் மைனாரிட்டி பிள்ளைங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எப்படி ஆதாரோட லிங்க் ஆகிருக்காங்கிறத பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய அது மாதிரி பெண்டிங் இருக்குன்னு சொல்லி வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் எம்இஸ் அப்படி டைப் பண்ணுங்கள். எம்இஸ் டைப் பண்ணால் அந்த உங்களுடைய இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஸ்கூல் டைஸ் நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு சேவில் இருந்ததுன்னா ஓப்பன் ஆகிடும். இதில் 3 புள்ளி தொட்டுனா ஸ்டூடெண்ட் வரும். ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும். இதில் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் எல்லாத்தையும் கூட ரூரல் ஐடிஜி எல்லாத்துக்கும் கூட டிக் அடிச்சுட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொன்று இருக்கும், அதனால் எல்லாத்தையும் கூட டிக் அடிச்சிடலாம். 8 காலத்தில் டிக் அடிச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளில் வந்து எத்தனை பிள்ளைங்க இருக்குது அப்படின்றத காட்டுது. இது வந்து எல்லா பிள்ளையும் காட்டுது. எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, அதர்ஸ் எல்லா பிள்ளையும் காட்டுதில்லை. நம்ம எம்பிசிக்கு வாங்கி கொடுக்குறோம், எஸ்சிக்கு வாங்கி கொடுக்குறோம், எல்லாத்தையும் காட்டுது. இதில் இந்த பாருங்கள், ரூரல் கேர்ள்ஸ் இன்சென்டிவில் இந்த எஸ்சி பிள்ளைகளுக்கு இதோ பார்த்திங்கன்னா எஸ்ன்னு இருக்குது. இது தேவை கிடையாது, இது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போல் வெரிஃபைன்றது இந்த பிள்ளைகளுக்கு அதுக்குமே பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும். மேக்ஸிமம் எம்பிசி பிள்ளைகளுக்கு நம்ம இதுவரையிலையும் அது மாதிரி பண்ணலை. அது பாக்கி பிள்ளைகளுக்கு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணால் வச்சுருக்கோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டையும் ஆட் பண்ணிடணும். இப்போ வெரிஃபை பண்ணுற போது இதை கொடுத்திங்கன்னா வெரிஃபை கொடுத்தோன்னா என்ன சொல்லுவோம், பேங்க் அக்கௌண்ட் ஸ்டூடெண்டோட ப்ரொஃபைலில் போய் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லும். இதை கொடுத்திங்கன்னா அது என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு மறுபடியும் போய் ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் எடுத்துகிட்டு இதில் கிளாஸ் 1 இதில் போய் இந்த பையனுக்கு போய் உதாரணத்துக்கு இந்த மூணாவது பிள்ளைங்கள இந்த கனிஷ்கா அப்படிங்கிற பிள்ளை எடுத்துட்டோம்னா அதில் போய் பென்சிலை கிளிக் பண்ணோம்னா உங்கள் பிள்ளையோட டீட்டெயில் பூரா அதில் வரும். இதெல்லாம் சரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்திங்கன்னா பேங்க்கோட நேமு இதெல்லாம் வந்துடும். அக்கௌண்ட் நம்பரு செலக்ட் டைப் என்னென்னா என்ன பண்ணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டா அதை போட்டுட்டு இதை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் அப்படின்னா என்ன பண்ணணும், பாஸ்புக்கோடும் ஆதார் கார்டு ரெண்டும் இணைச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அது 5 MBக்குள்ளே இருக்கணும். அதை கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆகிடும். நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு அங்கே வெரிஃபை பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஓகே, நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ச்சுன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.